ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக்டா பராக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சின்ன ரெசிபி, சமையல் தெரியாத பசங்க இங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி, அவங்களுக்கு ஒரு பொங்கல் எப்படி வைக்கலாம் சிம்பிளாக சொல்ல போகிறேன். எனக்கே தெரியாது, என் ஃப்ரெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், சிம்பிளாக கற்றுக்கோங்க, வயிற்ற லைட்டாக நிரப்பிக்கோங்க. ஓகே, பேக்டா பராக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பிளேட்டில் மிளகு, இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஒரு குக்கரில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றினோன்னா என்ன நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகு ஜீரகம்னால அந்த நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து மிளகை வந்து போடணும். போடும்போது கொஞ்சம் உஷாராகணும் நம்ம, ஏன்னா மிளகு வந்து வெடிக்கும், டொப்பு டொப்பு டொப்புன்னு வெடிக்கும். கொஞ்சம் பார்க்கணும். டப்புன்னு படத்தில் சாஞ்சிடுச்சு, ஐயோ பயந்துட்டேன். ஏன்னா நம்ம பண்ணி பழக்கம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுறேன். மிளகு பொட்டு பொண்ணு வெடிக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்கன்னா. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் தானே. அப்புறம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு மிளகு போடுறது. அப்புறம் மிளகு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படியே கிண்டி விடணும். ஸோ மிளகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரப்பரன்னு சவுண்ட்லாம் வரும். பயப்படக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பண்ணோம், யாரும் பயப்படக்கூடாது. லைட்டாக கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் திருப்பி வச்சு நம்ம இஞ்சி அதெல்லாம் எடுத்து அதில் போடுறோம். இஞ்சி போட்டுட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் கிண்டுறோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த மீதி இருக்க அந்த பச்சை மிளகா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி லைட்டாக கிண்டுறோம். அதுக்கப்புறம் சிறு பருப்பும் அரிசியும் வந்து ஒரு டம்ளர் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து போடுறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் போதும், எங்களுக்கு ஒரு ஆள் தானே, ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து கொஞ்சம் வந்து தேவையான தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கிண்டிட்டு இப்படி கட்டியாயிரும். தண்ணியை ஊற்றிட்டு உப்பு தேவையான நல்லா உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து தண்ணி நல்லா தூக்கி கொஞ்சம் நக்கி பார்த்துக்கணும். சாரி, நக்கி பார்த்ததுக்கப்புறம் உப்பு நல்லா கரெக்டாக இருக்கா, ஓகே பார்த்து குக்கரில் வச்சு 4 விசில் வர வரையும் நல்லா வச்சுட்டேன்னா திறந்து பார்த்தா கமன்னு பொங்கல் ரெடி. சார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.